0 to லட்சங்களில் வருமானம். திருமதி அர்ச்சனா, நிறுவனர் தாய் ஹெர்பல்ஸ், கரூர். கரூரை பூர்வீகமாக கொண்ட திருமதி அர்ச்சனா கார்த்திகேயன் அவர்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் கருதி மூலிகையில் மதிப்பு கூட்டத் துவங்கியவர் இவர். தற்போது அதை வெற்றிகரமாக வணிகப்படுத்தியும் வருகிறார். மூலிகை மதிப்பு கூட்டலில் அதீத ஆர்வம் கொண்ட இவர் டிப்ளோமா இன் காஸ்மெட்டிக் சயின்ஸ் கற்று தேர்ந்து தற்போது 80க்கும் மேற்பட்ட மூலிகை சார்ந்த பொருட்களை தயாரித்து வருகிறார். இணையதளம் மூலம் ஆல் ஓவர் இந்தியாவில் தடம் பதித்த இவர் மாதம் 1 லட்சம் சம்பாதிப்பதாக தெரிவிக்கிறார். தினத்தந்தி ஆர்டிக்கல், சக்சஸ் ஸ்டோரி, மேகசின் போன்ற தலை சிறந்த நாளிதழ்களில் தனது கட்டுரை இடம்பெற்றுள்ளதாகவும், வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் 5 மணி நேரம் 5 நிமிடம் 5 நொடிகள் குழுவாக இணைந்து தங்கள் வெற்றி கதைகளை கூறி சாதனை படைத்துள்ளார் திருமதி அர்ச்சனா கார்த்திகேயன் அவர்கள். இத்தகு சிறப்புமிகு சாதனையாளரை ஈஷா மண்காப்போம் இயக்கம் நடத்தும் கனவு மெய்ப்பட வேண்டும் அக்ரி ஸ்டார்ட் அப் திருவிழாவில் உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும்னு சுதந்திர இந்தியாவுக்காக அன்னைக்கு பாரதி கனவு கண்டாரு. இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் சுதந்திர தினத்தில் நம்ம இத்தனை பேர், இவ்வளோ பெரிய க்ரௌடு நான் இன்னைக்கு தான் அட்ரஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ வணக்கம், நான் அர்ச்சனா கார்த்திகேயன், தாய் ஹெர்பல்ஸ் மற்றும் தாய் டெய்ரி நிறுவனர். ஒரு ஃபிலிம்ஃபேர் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. உண்மையாலுமே ஒரு ஏவி நான் வந்தது இதெல்லாம் ஒரு நாள் நான் கண்ட கனவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உண்மையாலுமே இதை உணர்ச்சிகள் வெளிப்படுத்த முடியாது. நான் பல மேடைகள், நிறையா ஸ்கூல் காலேஜஸ்க்கெல்லாம் போயிட்டு ஸ்பீச் கொடுத்துருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் இந்த மாதிரி மேடைகளில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன என்னோட ஸ்டோரியை பற்றி நான் தெரிவிக்கணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா நான் யார், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னோட கதைகள் உங்களுக்கு தெரியப்படுத்தும். நான் ஒரு என்னோட இதுலேயே சொல்லியிருப்பேன், காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுனா என்ன, ஒரு 8 மணி 9 மணி எந்திரிச்சு நார்மலாக சாப்பிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக சீரியல் பார்த்துட்டு வாரம் ஒருக்கா படம் பார்த்துட்டு ஒரு ஜாலியான லைஃப், ஸ்கூலு காலேஜஸ்ஸு அந்த மாதிரி ஒரு ரொம்ப நார்மல் லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெண் தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். கணவர் தான் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. என்னோட வாழ்க்கை 2வது பார்ட் 2ல் தான் விவசாயம் சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் தாய் ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது உண்மையாலுமே இது இப்போ இத்தனை பேர் எல்லாரும் இவ்வளோ பேர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி ஷேர் பண்ணாங்க. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இல்லை அப்படின்னு. எனக்கு இதுதான் பிஸ்னஸ்ன்னு தெரியாமே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரியும், இதுதான் பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப பர்சனல் கனெக்ட் உள்ள ஊருன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் நேட்டிவ் கரூர். என்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாமே இந்த கோயம்புத்தூர் தான் பார்த்துருக்கு. ஒரு 5 வருடம் 6 வருடம் இருக்கும். 5 வருடத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு. நாங்கள் வீட்டில் 2 பொண்ணுங்க தான். நாங்கள் ரொம்ப எங்கள் அப்பா ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக தான் வச்சுருந்தாரு. அழகாக வளர்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், பிரைன் டெட் ஆகிடுச்சுங்க. கோயம்புத்தூரில் குப்புசாமி நாயுடில் தான் வச்சுருந்தோம். 1 மந்த் இப்படியும் அப்படியும் இங்கே கரூர் டு கோயம்புத்தூர் அந்த மாதிரி போய்கிட்டே இருந்தோம். அப்போ நான் 8 மந்த்ஸ் கன்சீவாக இருந்தேன். இதே மாதிரி தான் லைஃப். இப்படியே ரொம்ப ஒரு சேட்னஸ் இருந்துச்சு. எனக்கு குழந்தை பிறக்குது. அப்பாவோட அந்த இதுலேயே எனக்கு ப்ரீமெச்சூர் பேபிங்க 8 மந்த்ஸ்லேயே குழந்தை பிறந்துடுச்சு. அதுவும் இங்கே தான் குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ சந்தோஷம். அண்டு குழந்தை பிறந்து 1 மாதத்துல எங்கள் அப்பா இறந்துட்டார். பெரிய துக்கம். அதுவும் இந்த கோயம்புத்தூரில் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை. 2 பொண்ணுங்க தான். வருமானம்லாம் எதுவும் இல்லை, சும்மா தான் இருக்கேன் நான். இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்னை ஒரு ஆடிட்டர் ஆக்கணும், ஒரு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆடிட்டர் ஆக்கணும் அப்படின்னு பெரிய கனவு கண்டார். அவர் கனவு. நான் ஸ்கூலு காலேஜஸ்லாம் டாப்பர். சரி, பிள்ளை நல்லா படிக்குது, இருக்கிறதுலே கஷ்டமான இது சிஏ படிக்க வச்சுட்டா பிள்ளை நல்லா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் சிஏ சேர்த்து விட்டார். 5 வருஷம் என்னோடய லைஃப் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிச்சுட்டு இருந்தேன்.
அதை குவிட் பண்ணவும் முடியல, பாஸ் பண்ணவும் முடியல. அதான் என்னோடய பிரச்சனையாக இருந்துச்சு. அட்டெம்ப்ட் அடிச்சுட்டே இருக்கேன், ஃபெயில் 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 7 அட்டெம்ப்ட்டுங்க. அதை விட்டுறதுக்கும் மனசு வரல. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு குரூப் கிளியர் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, பாதி கிணறு தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ட்ரை பண்ணலாம். 7 அட்டெம்ப்ட் 8 அட்டெம்ப்ட்னா ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி எழுத முடியும். 4 வருஷம் 5 வருஷம் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லாத அப்படி இருந்தது. ஸோ இது ரைட்டு, ஓகே, இது நமக்கு வருமா வரலையாங்கிறதே தெரியல போல இருக்கு. அதாவது எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட் இருக்கும்ல, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி. அப்படியே தான் இருக்கும் என்னோடய லைஃப்பும். அந்த மாதிரியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கை குழந்தை இருக்குது, என்னோடய அப்பா இறப்பு, நாங்கள் 2 பெண் குழந்தைகள். அடுத்தது வீட்டுக்கு என்ன வருமானம்? ஏன்னா அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. என்னோடய ஜுவல்ஸில் என்ன சேவிங்ஸு, இன்சூரன்ஸ் எல்லாமே சரண்டர் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணோம். அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசனை வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. காசு சம்பாதிக்கணும், காசு வேணும், ஆனால் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். சரி, ஓகே, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, ஆர்கானிக் ரிலேட்டடான திங்ஸ். இப்போ தான் அந்த ஆர்கானிக்குங்கிறது வந்து ரொம்ப ஃபேம் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால் நான் அதிலிருந்தே வரேன். ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கில் ரொம்ப நாட்டம் அதிகம். இது வந்து ஒரு பெரிய இன்சிடெண்ட் மூலியமாக தான் எனக்கு வந்து இதில் ஆர்வம் அதிகமாக வந்துச்சு. ஒன்ஸ் ஒரு 2012-13 இருக்கும் என்னோடய காலேஜ் டேஸில். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த நியூஸ் படிச்சிருப்பீங்க. பெங்களூர் கர்நாடகாவில் வந்து பெல்லந்தூர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக்கில் ஒரு நாள் என்னென்னா தீப்பற்றி எரியுது, தண்ணியில் நெருப்பு எரியுது அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அதை நான் படிச்சுட்டு எனக்கு ஒன்றும் புரியல, அதில் என்ன இருக்கும் என்ன இதெல்லாம் தெரியல. பட் எனக்கு அதில் ஒரு தாக்கம் இருந்துச்சு, என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் வந்து இந்த புதிய தலைமுறை மேகசின் வரும், 35 rupees per month என்னமோ அதை கட்டி அது வரும், வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் வீக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அந்த மேகசின் வருது, அதில் வந்து நிறையா அதை பற்றின ஆர்டிகல்ஸ் அதை பற்றி போடுறாங்க. தண்ணியில் எப்படி நெருப்பு பிடிக்கும் அப்படின்னா, எவ்வளோ ரசாயன கழிவுகள் அதில் வந்து கலக்கப்படுது, அது எவ்வளோ கரெக்ட். நம்ம பொல்யூஷன்ஸ் பற்றி படிச்சிருப்போம், எவ்வளோ கரப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வருது. அப்போ யோசிக்கிறேன், ஓகே, நம்ம வந்து எங்கள் தாத்தாட்ட போய் கேட்குறேன் நான், தாத்தா இந்த மாதிரிலாம் இவ்வளோ பொல்யூஷன்லாம் இருக்காமே, இதுலேருந்து நம்ம என்ன அவாய்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ யூஸ் பண்ணுற சோப்புலேருந்து, நீ கழுவி போட்டிருக்காங்களே பேர் பாத்ரூம் வேஸ்ட்லேருந்து, நீ குளிக்கிறதுலேருந்து, நீ சாப்பிட்டு வேஸ்ட் ஆகிறதுலேருந்து, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருக்க சாயத்துலேருந்து எல்லாத்துலேயும் ரசாயனம் தான் இருக்குது. அப்படின்னா சரி, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்லா நம்ம இயற்கையாக வாழலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு அப்பயும் சொன்னார், அப்படி இல்லை, நீ இப்போ யூஸ் பண்ணுற தரையிலேருந்து இந்த செவத்தில் அடிக்கிற பெயிண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே ரசாயனம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ, அப்போ வந்து என்ன பண்ண முடியும், அந்த ஒரு டீனேஜ் வயசில் வந்துட்டு ஏதாவது பண்ணணும், பட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. பட் நான் மட்டும் பண்ணணும்னு நினச்சா அதை பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இந்த மாதிரி தாக்கம்லாம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், சரி நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன தெரியும். ஏன்னா நான் வந்து படித்து நிறைய அட்டம்ப்ட்ஸ் ஃபெயிலியர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நான் அதில் திருப்பி நான் போக விரும்பலை. நான் என்ன பண்ண முடியும், என்னால் எதில் போனால் சக்ஸஸ் ஆக முடியும்னு பார்த்தப்ப தான் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தப்போ, நான் என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருந்தனால எனக்காக ஹேர் ஆயில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய குழந்தைக்கு வந்து, ஏன்னா நான் என்னோடய திங்ஸ் என்ன வேணாலும் நான் கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் வந்து என்னோட 8 மாதத்துலேயே பிறந்த என்னோடய ப்ரீமெச்சூர் பேபிக்கு கண்டிப்பாக நான் கெமிக்கல் சோப் யூஸ் பண்ண மாட்டேன், கெமிக்கல் சார்ந்த பொருள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணி, அப்போ என்ன பண்ணேன், இந்த வீட்லேயே நலங்கு மாவெல்லாம் அரைப்பாங்களே, அதெல்லாம் அம்மா, பக்கத்து வீட்டுக்காரங்க, மாமியார் எல்லார்ட்டையும் கேட்டு ஒரு பெரிய நாலேஜ்லாம் இல்லாமல் அரைச்சி வச்சது தான். சரி, ஓகே, இதை சேல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். லாக்டவுனில் கேரம் போர்டு விளையாண்டுட்டே நானும் என் ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருக்கோம், இப்போ நான் ஒரு பிராண்டே க்ரியேட் பண்ணி சேல் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. இருக்கிறவெல்லாம் தொழில் இல்லை, இப்போ வீட்டில் இருக்காங்க, நம்ம என்னத்தை போய் லாக்டவுனில் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னப்போ, வீட்டில் இருக்கிறப்ப தான் நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, ஏன் ஃபோனில் நம்ம வந்து பண்ணக்கூடாது. சரி, ஓகே, ஃபோனில் நீ ஆர்டர் எடுத்தீங்கன்னா எப்படி சேல் பண்ணுவேன், கொரியர் ஆஃபீஸ்லாம் இல்லையே, எப்படி சேல் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்டு லாக்டவுன் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியல. 2 monthsக்கு அப்புறம் 2 months தான் லாக்டவுன் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் ரிலீவ் ஆயிருந்துச்சு, திருப்பி அப்படி தான் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், பரவாயில்ல நம்ம ப்ரீ ஆர்டர்ஸ் எடுப்போம்,
இதை சாம்பிள் கொடுப்போம், ஏதாவது தெரிஞ்சவங்க மூலியமாக கொடுப்போம். ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த ரொம்ப நிலவேம்பு கசாயமாக இருக்கட்டும், மஞ்சள் தெளிக்கிறது இதெல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தப்போ நம்ம தரமான ரசாயனம் இல்லாத பொருள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல வந்து மக்கள் அப்படி கொடுத்தோம்னா மக்கள் கண்டிப்பாக அதை வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ரைட், ஓகே. நான் இந்த சிஏ படித்த நாலேஜ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு என்ன பண்ணேன், அந்த டே முடிவு பண்ணோன்னே என் ஹஸ்பண்ட் சரி நினச்சிட்டே பண்ணு அப்படின்னோடனே அன்னைக்கு நைட்டே பிராண்டுக்கு என் ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் ஒரு அம்மாவாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறனால தாய் ஹெர்பல்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, அது ஒரு மண் தாய் கனெக்ட் இருக்கிறனால தாயின்னு செலக்ட் பண்ணி தாய் ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு த வெரி நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறேன் என்ன எதுனே தெரியாது. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒன்று அடுத்து பண்ணணும். நம்ம ட்ரேட்மார்க் எப்படி அப்ளை பண்ணுறது, எதுக்கு ட்ரேட்மார்க் எங்கள் ஆஃபீஸில் கேட்குறாங்க எதுக்கு ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தெரியல. ஒரு பிஸ்னஸ்லாம் இதெல்லாம் இருக்கும், நான் பார்த்துருக்கேன், நிறைய பிஸ்னஸ் பர்சன்ஸை பார்த்துருக்கேன், இதெல்லாம் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ நான் இதெல்லாம் வச்சுருந்தா நான் ஒரு பிஸ்னஸ் பர்சன் அப்படிங்கிற தாட் அப்போ இருந்தது. பட் கண்டிப்பாக ஒன்றும் தெரியாமல் நம்ம அந்த பிஸ்னஸ்குள்ளே வந்துட முடியாது அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருந்தேன். அதாவது என்னென்னா, இன்றைக்கி நான் இந்த பொருளை விற்கலை அப்படின்னா எனக்கு தொழில் அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிடணும். நான் இதை எப்படி விற்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு 100 பாட்டில் பக்கத்து கடையிலேயே வாங்கி ஒரு 100 பாட்டில் வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணி வைக்கிறேன். அப்போ வந்து லாக்டவுன் லைட் அந்த ரிலீஸ் பண்ணி அப்படி பண்ண அந்த டைமுங்க. அப்போ என்ன பண்ணுறேன், வீடு வீடாக போய் ஒருத்தங்கள்ட்டே, அப்போ என் குழந்தைக்கு 45 நாள் டு 50 நாள் அந்த டைமுங்க. அவனை விட்டுட்டு ஒரு தெருவாக போயிட்டு கொடுத்துட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு திருப்பி போயிட்டு வீடு வீடாக, நான் ஒரு பக்கம், என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், எங்கள் தங்கச்சி ஒரு பக்கம்னு ஒருத்தங்களா வீடுனா எங்கள் தெருவுக்கு பக்கத்து தெரு, அவங்ககிட்ட போனோன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியுமா, இதை போய் சாம்பிள் கொடுக்கலாமா, வாங்க போய் கொடுத்து பார்த்துட்டு சொல்லலான்னு எல்லாரும் வாங்கி தான் வச்சுட்டாங்க. யாருமே காசு தரல. என்னடா இது காசே தரலன்னா யோசிச்சுட்டே இருந்தப்போ அப்புறம் சொன்னார், நீ இவ்வளோ நான் இது பண்ணுறேன், இது இவ்வளோ அப்படின்னு சேல் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்கிறப்போ சரி ரைட் இப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க எல்லாரும் ஓகே இந்த பிள்ளை ஏதோ பண்ணுது போல இருக்கு, இதுக்கு நம்ம கொடுத்து என்கரேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான். ஏன்னா தொழிலதிபரெல்லாம் என்னை பார்க்கல, சும்மா இந்த பொண்ணுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாரும் எவ்வளோன்னு கூட கேட்காம கொடுத்தாங்க. வீடு வீடாக போய் ஒரு பொருளாக நலங்கு மாவு எப்படி சொல்கிறதுங்க, பாக்கெட் வந்து 100 கிராம், எனக்கு வந்து 100 கிராம் 50 கிராம் அந்த மாதிரி மெஷர் பண்ணுறதுக்கு அந்த வெயிட் மிஷின் கூட இல்லைங்க. இதை வந்து எப்படி மெஷர் பண்ணி போகிறதுன்னு தெரில. அப்போ என்னன்னா 100 கிராம் கவரை வாங்கிட்டு அதை ஃபுல்லும் ஃபில் பண்ணால் 100 கிராம் ஆயிரும்ல. அந்த ஏன்னா வெயிட் மிஷினில் எங்கே போய் வாங்குறது நான், அந்த கான்செப்டில் வந்துட்டு 100 கிராம் கவர் 50 கிராம் கவர் வாங்கி அது ஃபுல்லும் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணி செலோட்டே போட்டுறது, இவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுனா பிராண்டிங் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது, லேபிள் ஒன்று தேவைப்படுது, இது எல்லாம் வேணும் அப்படின்னு தெரிஞ்சு அப்போ லேபிள் டிசைன் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இல்லை, காசு இல்லை. மெயினாக நானே கேன்வா அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதில் நானே டிசைன் பண்ணுறேன். நானே இப்போ சும்மா ஸ்டிக்கர் எடுப்பாங்கல்ல பிரிண்ட், அந்த மாதிரி லேபிள் ஸ்டிக்கரை எடுத்து அதையே விட்றேன். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான். நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து பெரிய தலைவிலே கிடையாது. நான் ரா மெட்டீரியலும் கூட எங்கள் வீட்டில் இருந்து தேங்காய் எண்ணெய் வச்சு தான் செஞ்சேன். ஒரு சின்ன விஷயமும் நான் எப்படி இவ்வளோ இது பண்ணுறேன் அப்படின்னா நான் செஞ்சேன், அவ்வளோதான். நான் எதுவும் செய்யாமல் சொல்லுவாங்களே டூயிங், நான் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே அப்படிங்கிறது தான். ஏதாவது ஒன்று செய்யணும், அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் தான் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு விஷயம் நான் செஞ்சேன், அதுதான் அது எப்படி செஞ்சேன்னா என்கிட்ட என்ன இருக்குது, எனக்கு என்ன தெரியும், அவ்வளோதான். இப்போ எல்லாருமே பலதரப்பட்ட மக்கள் இங்கே வந்திருக்கீங்க, நிறைய ஏஜ் குரூப்ஸ் இருக்கீங்க, விமென்ஸ் இருக்கீங்க, எல்லாரும் தொழில் பண்ணுறவங்க இருக்கீங்க, பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நான் என் மூலியமாக என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ என்னோட பிஸ்னஸ் ஐடியாவை விட உங்கள்கிட்ட பெரிய ஐடியா இருக்கும், என்னோட பிஸ்னஸ் சார்ந்தே இருக்கும். அதை வந்து நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் அதை வந்து நீங்கள் அதுக்கு உயிர் கொடுக்க முடியும். கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யணும். கனவாகவே இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக ப்ளஸ் அண்ட் மைனஸும் இருக்க தான் செய்யும். இந்த தாய் ஹெர்பல்ஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ் வந்து ஒரு லெவலுக்கு போய்கிட்டு இருக்கப்போ என்னோட கணவர் வந்து விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்கன்னு சொன்னால் அவர் வந்து பக்கா விவசாய குடும்பம். ஸோ எங்கள்கிட்ட
பண்ண இருக்குது. நான் வந்து அதில் வந்து எனக்கு நாட்டம் அதிகரிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. சரி ஓகே, நம்மளை இதில் இருக்கோமே, நம்ம அடுத்தது வந்து இதை வச்சு நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பண்ணையிலே வந்துட்டு நான் பால் வந்து எல்லாரும் சேல் பண்ணுவாங்க. வெளியில் பண்ணைக்கு சேல் பண்ணால் ஒரு 20 ரூபா 30 ரூபா தான் கிடைக்கும். நம்மளே போய் ஊற்றலாம். நம்மளே போய் ஊற்றினாலும் 50 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். இது எப்படி வேல்யூ அடிஷன் எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா? வேல்யூ அடிஷன் எப்படி கொடுக்கலாம்னா, நம்ம வந்து பேக்கெட் மில்க்குக்கு ஆல்டர்னேட்டிவாக கிளாஸ் பாட்டிலில் மில்க் சப்ளை பண்ணலாம். இது வந்து சானிடைஸ் பண்ணி கிளாஸ் பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் வீட்டு வீடாக போய் மில்க் சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அந்த ஒரு பிஸ்னஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், தாய் மில்க்குன்னு சொல்லிட்டு. பட் அந்த பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர். எப்படி அப்படின்னா, ஏன்னா நான் வந்து எல்லா ரிசர்ச்சும் பண்ணேன், பிராண்டிங் பண்ணேன், பேக்கேஜிங் பண்ணேன், எல்லாமே பண்ணேன், தரமான பொருள் கொடுத்தேன். ஆனால் அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர். ஏன் அப்படின்னா, இன்வெஸ்ட்டும் பண்ணேன், 1000 பாட்டில் வாங்கி வச்சிட்டேன். செய்யணும் ஃபஸ்ட்டே 1000 வீட்டுக்கு சப்ளை பண்ணணுன்ட்டு 1000 பாட்டில் வாங்கி வச்சிட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பண்ணேன். பட் அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சு. அப்போ ஏன் அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சப்போ என்னென்னா, ஸ்டடி பண்ணல. அதாவது என்னென்னா, ஃப்ரெஷ் மில்க் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கரூர் கரூர் வந்து கொஞ்சம் சுற்றி வந்து மாடுகள்லாம் பண்ணைகள்லாம் இருக்கிற ஊர். ஸோ அதில் வந்து ஃப்ரெஷ் மில்க் எல்லாருக்கும் சும்மாவே கிடச்சிரும். கிளாஸ் பாட்டிலில் போட்டு தான் ஃப்ரெஷ் மில்க் கொடுக்கணுங்கிற அவசியம் அங்கே இல்லை. அது எப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா, 1 வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. த டே ஐ ரியலைஸ், அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச அந்த நிமிஷம் அந்த பிஸ்னஸை நான் குவிட் பண்ணிட்டேன். இந்த பிஸ்னஸை இதுக்கு மேலே பண்ணோம்னா நமக்கு லாஸ். இது வந்து கோயம்புத்தூராக இருக்கட்டும், சென்னை, பெங்களூர், இந்த மாதிரி சிட்டியில் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கிற காஸ்ட், அங்கே போய் சேல் பண்ணுற காஸ்ட், அங்கே ஒரு அவுட்புட் போடுற காஸ்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அது பெருசு. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் என்னோட ஐடியாவுக்கு நோ சொல்லி ஐ ஜஸ்ட் ஸ்டாப்டு. அந்த பிஸ்னஸை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அந்த வேல்யூ அடிஷன் என்னை சும்மா விடுமா? ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பால் இருக்குது, கையில் பால் கொடுத்துட்ருக்கோம், ஏதாவது ஒன்று பண்ணணும். நமக்கு தான் இந்த காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் தெரியுமே, அதுவுமே வந்து நான் ஸ்கில் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் நான் படித்து, அது மூலியமாக தான் நான் அப்கிரேட் பண்ணேன் என்னோட நாலேஜை. ஸோ இது என்னோட இந்த தாக்கம் என்ன பண்ணுச்சு, மாடு நெய் செஞ்சால் அந்த நெய்யில் எடுக்கிற அந்த பால் மிச்சத்தை என்ன பண்ணுவோம், யாரும் வாங்கிக்க மாட்டாங்க, அது எப்படி சேல் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி பல கேள்வி, பல இது வந்துகிட்டே இருந்துச்சு. பட் பாலில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன், மில்கை வந்துட்டு எப்படி ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு யூஸ் பண்ணலாமா ஃபஸ்ட்டு அப்படின்னா, நான் நிறைய விஷயங்கள் படித்தது தெரிஞ்சது. அந்த காலத்து ராணிகள்லாம் ஒட்டகப்பாலில் குளிச்சிருக்காங்க. நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, சேல் பண்ணுறாங்க, நம்பி வாங்குறாங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டை நான் எப்படி பில்ட் பண்ணேன், அந்த ட்ரஸ்ட்டை வந்து பொய்யாலாம் பில்ட் பண்ண முடியாது, உண்மையாக தான் கண்டிப்பாக பில்ட் பண்ண முடியும். நீங்கள் உண்மையை எவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்களோ அந்த விஷயந்தான் அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். இது வந்து உண்மையாலுமே இப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு வந்து அந்த ஒரு இதெல்லாம் தெரியாமல் தான் நான் வந்தேன் உண்மையாலுமே. இப்போது ஃபண்டெல்லாம் சொல்கிறாங்க, பரவாயில்ல, இத்தனை லட்சம் கொடுக்குறாங்க, இத்தனை லட்சம்லாம் நமக்கு கிடைச்சா பரவாயில்லையேங்கிற மாதிரி எனக்குமே தோணுச்சு. இங்கே உட்காந்து பரவாயில்ல, நமக்கு ஒரு கிராண்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும்ல, நமக்கு இவ்வளோ லோன், நபார்ட் சார் சொன்னார், நபார்ட் லோன் கிடைச்சா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு தான் நினச்சேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கையில் இருந்த பொருள் தான். அப்படியே இல்லையா, என்னோட ஃபைனான்சியர், என்னோட வீட்டுக்கார் கடைசியில் எங்கே போய் நிற்போம், அவர்கிட்ட தான் பிடுங்குவோம் அப்படிங்கிற மாதிரி என்னைய நம்புறாரோ நம்பலையோ, இது என்ன பண்ணுமோ தெரியலையே, கொடுக்கலனா ஏதாவது ஒன்று பண்ணும், கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி பயந்து கொடுத்துட்டு இப்போ அவருக்கு ஒன்றும் பயப்படுற மாதிரி பண்ணலை. அதனால் அந்த பூட் ஸ்ட்ராப்பிங்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருந்து அண்ட் உங்களோட சுற்றி இருக்கவங்க, அதாவது உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல எடுத்தோடனே இப்போ தான் நிறைய ஐடியேஷன் ப்ராசஸ் அது இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் பண்ணது வந்து இந்த பூட் ஸ்ட்ராப்பிங் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. இதுதான் நான் வந்து கையில் இருந்தது தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்பிக்கை வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஏன்னா தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க, நான் விழுந்துட்டேன், எங்கள் அப்பா இருக்காரு, நான் விழுந்துட்டேன், என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அந்த தொழிலை பார்த்துக்குவாரு, நான் சும்மா இதுக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னா பரவாயில்ல, நான் தான் இது பண்ணி ஆகணும். இதில் ப்ளஸ் என்னன்னு தெரியாது, மைனஸ் என்னன்னு எனக்கு தெரியாது, கீழே விழுந்தால் எப்படி எழுதணும்னு கூட தெரியாது. அப்படிங்கிறப்ப நான் கோடியாக அதில் போய் போட முடியாது. என்ன பண்ணலாம், கொஞ்சம் தான் போட முடியும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு போடணும். இப்போ இது இங்கே நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, போடுறதுக்கே பிரச்சனை.
ஸோ ஒரு 10 ரூபாயோ 10 லட்சமோ நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஏன்னா நமக்கு உண்மையாலுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அதை விற்கணும் அப்படிங்கிற ஒரு திங் இருக்கும். ஸோ அதனால என்னோட வே ஆஃப் தான் என்னோடதும் 0 to லட்சக்கணக்கில் வருமானம், 5 டிஜிட்டல் 6 டிஜிட்டல் இன்கம்னு சொல்லுவாங்க. அதுவுமே சார் சொன்ன மாதிரி அந்த இதுக்கு கோர்வையாக நிறைய பத்திரிகைகளில் வந்து அது அப்படியே ஃபாலோ ஆகிடுச்சுங்க. நான் சொல்ல இந்த 6 டிஜிட் 7 ஆகலை 7 8 ஆகலை, நீங்கள் 6 போட்டுட்ருக்கீங்களே, 4 வருஷமாக 6 6லேயே இருக்கே அப்படின்னு நேற்று தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் அடுத்தது என்னோட கனவு. அதுதான் உண்மை. இப்போ வந்து எனக்கு நான் அப்ராடுக்கெலாம் ஷிப் பண்ணல, பட் அப்ராடில் பல மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிலையும் என்னோட தாய் ஹெர்பல்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளோதான் லக்கேஜ் வந்து கொண்டு போக முடியும். ஆனால் என்னோட ப்ராடக்ட்டை வந்து என்னோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. எனக்கு நாளைக்கே நான் போகிறேன், எனக்கு வேணும் அப்படிம்பாங்க, ப்ராடக்ட் எனக்கு வேணும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய சக்ஸஸ்ன்னு பார்க்குறேன். நான் வந்து அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு பல கனவுகள் இருக்குது. அடுத்தது இப்படி போகணும், அடுத்தது அப்படி போகணும் அப்படின்லாம் இருக்குது. பட் இப்போ நான் பண்ணியிருக்க விஷயம், இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் நான் நல்லா தான் பண்ணுறேன்னு சொல்லிடுறது வந்து என்னோடய கஸ்டமர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சின்ன பகிர்வு மட்டும் நான் சொல்லிட்டு 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம். சின்ன பகிர்வு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலான் இருக்கேன். விவசாய சம்மந்தமாக நம்ம மண் காப்போம் அந்த இதில் இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். விவசாயிக்கு விவசாயம் வந்து வியாபாரியாக ஆகலை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய ஏக்கமே. ஒரு விவசாயிக்கு வியாபாரம் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இந்த மேடை இவ்வளோ பெரிய அரங்கம் தேவையே கிடையாது அப்படிங்கிறது தான் இதே. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷன் காலையில் பேசின மேடம் சொன்னாங்க, அந்த நான் பண்ணுற விவசாயத்தை அடுத்த என் மகனுக்கு கொடுக்கறதுக்கு அப்பாவுக்கு மனசு வராது, ஏன்னா அதில் லாபம் இல்லை அப்படிங்கிறனால அப்படின்னு. அது 100% உண்மை. ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட வாதம். நான் வந்து என்னோட சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோட பையன் வந்து ஒரு 3 days முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அதில் உனக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, விச் இஸ் யுவர் ஃபேவரட் பிளேஸ் டு விசிட் அப்படின்னு என் பையன்கிட்ட கேள்வி கேட்டிருக்கப்போ என் பையன் சொல்கிறான், மேம்கிட்ட சொல்கிறான் போர்பட்டின்னு. போர்பட்டினா மாடு வச்சுருக்க இடம், எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அங்கே ஃபேவரட் பிளேஸ் டு விசிட்னா எல்லாம் அங்கே இது கோவா அது இதுன்னு பாண்டிச்சேரின்னு சொல்லுவாங்கன்னா, இதுனா போர்பட்டிங்கன்ட்டு எல்லாம் சிரிச்சிட்டு அவங்க கால் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி சொன்னால் அவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க என்கிட்ட. நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், நான் வந்து என் பையனுக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணது என்னென்னா, தம்பி இப்போது உங்கள் தாத்தா கிட்ட 20 மாடு இருக்குது, நீ வளர்றப்ப உன் கையில் 100 மாடு இருக்கும், அதை நீ எப்படி வளர்ப்ப அப்படின்னு யோசிச்சுக்கோ. இந்த ஒரு விஷயம் தான் நான் என் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். எங்களை நிறையா பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருப்பேன், என் பையன்கிட்ட சொல்லுவாங்க, அட மாடு தானே மேய்க்க போகிறேன், இதுக்கு என்னடா படிப்பு அப்படின்னு. 10 மாடு மேய்ச்சிடலாம், 20 மாடு மேய்ச்சிடலாம், 100 மாடு 500 மாடு 1000னா டேரெக்டாக நானே மேய்க்க போகிறதில்ல. பல விவசாயங்கள் நான் தொழில் கொடுக்கணும்னா அந்த இடத்துல நான் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் ஆகணும். அப்படிங்கிறப்போ அந்த நாலேஜுங்கிறது தேவைப்படும். ஸோ மாடு மேய்க்கிறதா இருக்கட்டும், விவசாயம் பண்ணுறதா இருக்கட்டும், என்னைக்கு இழிவுபடுத்தப்படாமல் இருக்கோ அன்றைக்கே நம்ம விவசாயிகளாக இருக்கட்டும் அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட வாதம். ஸோ அடுத்த தலைமுறை உண்மையாலுமே கைத்தட்டு ஒரு போதை தான் போல இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக விவசாயமாக இருக்கட்டும், ஆடு வளர்ப்பாக இருக்கட்டும், இல்லை விவசாயம் சார்ந்த பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்லி வளர்ப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு என்னோட பெரிய பெரிய தேங்க்யூ இந்த அரங்கத்துக்கும் மண் காப்போம் இயக்கத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கக்கா. வீடியோ பார்த்ததோடு நிற்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.